அகற்றினால் பயணிகள் எளிதாக வருவதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்று இந்த ஆய்விலே எடுத்து கூறினார். அதையும் அகற்றிவிட்டு அதில் படிக்கட்டுகளை அமைத்து சுலபமாக இந்த எஸ்சிடி பஸ் வெளியூர் செல்லுகின்ற பேருந்து முனையத்திற்கு வருவதற்குண்டான ஏற்பாடுகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. நாங்கள் இப்பொழுது சுற்றி பார்த்ததில் கிட்டத்தட்ட 20 யூனிட்டுகள் கொண்ட 524க்கும் மேற்பட்ட பொது கழிப்பிடங்கள் முழுமையாக பயன்பாட்டில் இருக்கின்றன. அதேபோல் குடிநீருக்காக அமைக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து குழாய்களும் பயன்பாட்டில் இருக்கின்றன. அதேபோல் 6,50,000 சதுரடிக்கு கட்டப்பட்டிருக்கின்ற இந்த கட்டிடத்தில் எங்கும் ஒரு இடத்தில் கூட குப்பை இல்லை. அடுத்து முழுவதுமாக பராமரிப்பில் சுத்தமாக இருக்கின்றது. இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அமைய இருக்கின்ற காலநிலை பூங்காவும் பிப்ரவரி மாதத்திற்குள் பயன்பாட்டிற்கு வருவதற்குண்டான ஏற்பாடுகளை மேற்கொண்டிருக்கின்றோம். அந்த கால்நடை பூங்காவையும் ஆய்வு செய்திருக்கின்றோம். அதேபோல் 6 ஏக்கர் நிலப்பரப்பில் கட்டப்பட்டிருக்கின்ற நீரோற்றுடன் கூடிய பூங்காவை வெகு விரைவில் திறப்பதற்குண்டான ஆய்வையும் இன்றைக்கு மேற்கொண்டிருக்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் பயணிகளுடைய பாதுகாப்பிற்காக கிளாம்பாக்கத்திற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கடந்த ஆண்டு ஒரு காவல் நிலையத்தை அறிவித்திருக்கின்றார்கள். அந்த காவல் நிலைய கட்டுமான பணியும் இந்த பொங்கல் முடிந்தவுடன் துவக்குவதற்குண்டான ஆய்வினையும் இன்றைக்கு மேற்கொண்டிருக்கின்றோம். அதேபோல் முகப்பில் அமைக்கப்பட இருக்கின்ற ஒரு ஆர்ச் அதையும் விரைவுபடுத்தி இந்த மாத இறுதிக்குள் நிறைவு செய்ய இருக்கின்றோம். குறிப்பாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அமைய இருக்கின்ற ரயில் நிலையம், அந்த ரயில் நிலையத்தின் பணிகளை வேகப்படுத்துவதற்கு 20 கோடி ரூபாயை சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய உத்தரவுக்கு ஏற்ப வழங்கியிருக்கின்றோம். அந்த பணிகளுக்குண்டான ஒப்பந்தம் கோரப்படுகின்ற பணிகளையும் அந்த பணிகளை விரைவுபடுத்துவதற்கு ரயில்வே துறையினருடன் நம்முடைய துறையுடைய செயலாளர், உறுப்பினர் செயலாளர் கலந்தாய்வு கூட்டத்தை மேற்கொள்ள இருக்கின்றார்கள். அங்கே அமைக்கப்படுகின்ற ஸ்கைவாக் பணிகளையும் விரைவுபடுத்துவதற்குண்டான பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு இந்த ஆய்வுக் கூட்டத்திலே எடுத்து கூறியிருக்கின்றார்கள். அதேபோல் இது 8 வழிச்சாலை என்பதால் மக்கள் வருங்காலங்களில் பேருந்து நிலையம் முழுமையாக பயன்பாட்டிற்கு வரும்போது எந்த வகையிலும் சாலையில் கடக்க வேண்டும் என்று முயற்சிப்பவர்களுக்கு எந்த வகையிலும் விபத்துக்கள் ஏறாமல் இருப்பதற்காக ஒரு நடை மேம்பாலத்தை அமைப்பதற்கும் இன்றைய ஆய்வுக் கூட்டத்தில் முடிவெடுத்திருக்கின்றோம். அதேபோல் ஆமணி பேருந்துகளுக்கு முழுச்சூரிலே கட்டப்பட்டு கொண்டிருக்கின்ற ஆமணி பேர் நிறுத்துமிடத்தை விரைவாக முடிப்பதற்கு மார்ச் மாதத்திற்குள் அந்த பணிகளை முடித்து ஆமணி பேருந்துகள் அங்கு நின்று வருவதற்கு ஏற்பாடுகளை விரைந்து செய்வதற்கும் இந்த கூட்டத்திலே முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்படி வாரந்தோறும் 2 நாட்களாவது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துடைய தேவைகளை அறிந்து முழுமையாக இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை ஆய்வு செய்து கலைஞர் நூற்றாண்டு விழா நினைவு இந்த பேருந்து முனையத்தை முழுமையாக மக்கள் மகிழ்ச்சியோடு பயன்படுத்துகின்ற அளவிற்கு அனைத்து அடிப்படை வசதிகளையும் படிப்படியாக நிறைவேற்றி தருவோம் என்ற உறுதியை உங்களிடையே தெரிவித்துக் கொள்கிறோம். சிக்கல்கள் சிறு சிறு தேவைகள் இந்த தேவைகள் எல்லாம் முன்னாடி பேருந்து நிலையம் கட்டும் போது இதெல்லாம் குறித்து ஆலோசிக்காம விட்டது இப்ப சிக்கலா, அதாவது தேவைகளா வந்து நிக்குதா இல்ல இப்பதான் உருவாயிருக்கா அந்த பிரச்சனை? நான் ஆரம்பத்திலே சொன்னேன், 2013ஆம் ஆண்டு திட்டமிடப்பட்ட பேருந்து நிலையம் இது. காலதாமதத்திற்கு பிறகு 2018ஆம் ஆண்டு ஒப்பந்தங்கள் கோரப்பட்டு 2019ஆம் ஆண்டு தான் இந்த பேருந்து நிலையத்தை கட்ட துவக்கினார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பை ஏற்றபோது 30% அளவிற்குத்தான் பணிகள் நிறைவுற்றிருந்தன. அவர்கள் கொண்டு வந்த திட்டத்தை கைவிட்டு விட்டோம் என்ற குற்றச்சாட்டு வரக்கூடாது என்பதற்காகவும், அதே நேரத்தில் இது ஒரு நல்ல திட்டம் என்பதால் மாநகரத்துடைய போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு இது உதவும் என்பதால் இந்த பணியை வேகப்படுத்தி முடித்தோம். ஆனால் இதை வடிவமைக்கின்ற போது ஏற்பட போகின்ற பிரச்சனைகளை அவர்கள் சரியாக கூர்ந்து ஆய்வு செய்யவில்லை. ஆனால் இந்த பேருந்து நிலையத்தை திறப்பதற்கு முன்பாகவே இருக்கின்ற சிறு சிறு பிரச்சனைகளை நிவர்த்தி செய்திருக்கின்றோம். உதாரணத்திற்கு 1 கிலோமீட்டர் 200 மீட்டர் அளவிற்கு மழைநீர் வடிகால்களை அமைத்திருக்கின்றோம். சிறிய மழை பெய்தாலே பெருமளவு தண்ணீர் நிற்பதால், அதேபோல் இதற்கு மாற்றுப்பாதையாக போலீஸ் அகாடமி சாலை, ஓமனஞ்சேரி சாலை ஆகிய சாலைகளில் வனத்துறை அனுமதி பெற்று சுமார் 8 கிலோமீட்டர் அளவிற்கு மாற்றுப்பாதையை ஏற்பாடு செய்திருக்கின்றோம்.
அதேபோல் வண்டலூர் அருகிலே இருக்கின்ற அந்த பஸ் நிலையத்தை விரிவுபடுத்தி பஸ் நிலையத்தை சற்று தொலைவிலே வைத்தால் போக்குவரத்து நெரிசல் கட்டுப்படுத்தப்படும் என்பதற்காக அந்த பஸ் நிலையத்தை தள்ளி வைப்பதற்குண்டான கருத்துருவும் ஏற்பாடு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்றிருக்கின்றன. வருங்காலத்தில் இன்னொரு 50 ஆண்டுகள் இந்த பேருந்து நிலையம் மக்களுடைய பயன்பாட்டிற்கு அதிகமாக வருகின்ற பொழுது அந்த மக்களுக்கு தேவைகளை கணக்கிட்டுத்தான் ஸ்கைவாக், ரயில் நிலையம், முடிச்சூரிலே ஆம்னி பேருந்து நிலையத்தை உருவாக்கி இருக்கின்றோம். அடுத்து வருகின்ற காலகட்டங்களில் இந்த பேருந்து நிலையம் முழு பயன்பாட்டிற்கு வருகின்ற பொழுது இன்னொரு 50 ஆண்டு காலம் இந்த பேருந்து நிலையத்தின் அவசியம் மக்களுக்கு தேவை என்பதை கருத்திலே கொண்டு அதற்கு தேவையான அனைத்து கட்டமைப்புகளை உருவாக்குகின்ற பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்றோம். இப்போ விரைவு பேருந்துகள் இங்கிருந்து இயக்கப்படுது தற்போதைய நிலையில வெளி மாவட்டங்களுக்கு, அதாவது வட மாவட்டம் உள்ளிட்ட குறைந்த இயக்கப்படுற பேருந்துகள்லாம் பொங்கல் கழிச்சு வரும்னு சொல்லிருக்கீங்க. பொங்கலுக்கு பெரிய கூட்டம் இருக்கும், பெரிய போக்குவரத்து நெரிசல் இருக்கும். அப்போ பொங்கலுக்கான சிறப்பு பேருந்துகள் இங்க இருந்து இயக்கப்படுமா, கோயம்பேட்டில இருந்து இயக்கப்படுமா? பொங்கல் இன்றைய தினம் மதியம் நம்முடைய போக்குவரத்து கழக செயலாளரோடு நம்முடைய துறையினுடைய செயலாளர், உறுப்பினர் செயலாளர் அவர்களுடைய கலந்தாலோசனை கூட்டம் இருக்கின்றது. அந்த கூட்டத்திற்கு பிறகு பொங்கலுக்கு சிறப்பு பேருந்துகளை எங்கிருந்து இயக்குவது என்று முடிவெடுத்து அறிவிக்கப்படும். எங்களை பொறுத்தளவில் ஒரே தவணையாக அனைத்து பேருந்துகளையும் இயக்குகின்ற பொழுது இருக்கின்ற குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கு கால அவகாசம் அதிகமாக தேவைப்படும், மக்கள் அவதிக்குள்ளாகக்கூடாது என்பதற்காகத்தான் முதல் கட்டமாக எஸ்இடிசி பேருந்துகள் இப்போது இயக்கப்படுகின்றன. மாநகர பேருந்துகள் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 60 பேருந்துகள் 300க்கும் மேற்பட்ட முறை இயக்கப்படுகின்றன. தொடர்ந்து டிஎன்எஸ்இடிசி பேருந்துகளை இயக்குவதும் அதேபோல் ஆம்னி பேருந்துகள் தற்போது ஒரு நாளைக்கு 50லிருந்து 60 பேருந்துகள் இயக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. படிப்படியாக இந்த மாத இறுதிக்குள் அனைத்து பேருந்துகளையும் இயக்குகின்ற ஒரு நல்ல சூழலை உருவாக்குவோம். படிப்படியாக இயக்குவதற்கு காரணம் அப்பொழுதுதான் சிறு சிறு குறைகளை, சிறு சிறு தேவைகளை நிவர்த்தி செய்ய முடியும் என்பதற்காக அனைவருடைய ஆலோசனையையும் பெற்று படிப்படியாக பயணிகளுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு இந்த முடிவினை மேற்கொண்டிருக்கின்றோம். இன்று மதியத்திற்கு மேல் சிறப்பு பேருந்துகள் எங்கிருந்து இயக்கப்படும் என்பதை அறிவிப்பார்கள். சார், இப்போ நீங்க சர்வீஸ் ரோடு வந்து பீக் ஹவர்ஸ், காலையில ஸ்கூல் நேரத்துல மாலை நேரத்துல சர்வீஸ் ரோடு பயன்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. அப்போ பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த மெயின் பாதையில தான் போக வேண்டிய தேவை இருக்கும். ஆனா அந்த இடத்துல யூட்டர்ன் வந்து கிடையாதுன்றாங்க. போக்குவரத்து காவல்துறை வந்து அந்த இருக்கக்கூடிய முதல் யூட்டர்ன் கிடையாதுன்றாங்க. அப்போ இன்னுமே வந்து உங்களுக்கு பிரிட்ஜ் வரைக்கும் பேருந்துகள் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கும். அதுக்கு என்ன மாற்று ஏற்பாடு பண்ணணும்? கற்பனையான இது போன்ற இல்ல கற்பனையான இது போன்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லவே முடியாது. மாநகரத்தை பொறுத்தளவில் இந்த பேருந்தினுடைய அவசியம் முக்கியம். இந்த பேருந்து செயல்பாட்டிற்கு வந்தால் மாநகரத்தினுடைய போக்குவரத்து குறையும் என்பதால் இதை கொண்டு வந்திருக்கின்றோம். நீங்கள் கூறுகின்ற ஆலோசனைகளை ஏற்றுக்கொண்டு அதற்கு மாற்று இருந்தால் நிச்சயமாக ஏற்படுத்தி தர முடியும். நெரிசல் இல்லாமல் இருப்பதற்கு கூடுதலான காவலர்களை நியமித்திருக்கின்றோம். மாநகராட்சி ஆணையாளர் முழுக்க இந்த பேருந்து நிலையத்தினுடைய தேவைகளை அறிந்து அவ்வப்போது உடனடியாக தலையிட்டு 2 டிசிக்களை இங்கேயே முழுமையாக நியமித்து ஆய்வு செய்து ஒவ்வொன்றுக்கும் மாற்று ஏற்பாடுகளை செய்து கொண்டு வருகின்றோம். நீங்கள் கூறிய இந்த கருத்தை கூட காவல்துறையோடு கலந்தாலோசித்து மாற்று ஏற்பாடுகள் தேவை என்றால் நிச்சயமாக மேற்கொள்ளப்படும். இல்லை, இந்த போக்குவரத்து நெரிசலை சமாளிக்க முடியும் என்றால் அதையே தொடருவோம். இப்பதான் சுத்திட்டு வந்தேன். இருக்கையில் ஃபுல்லா போட்டு இருக்குங்க, காலியா இருந்துங்க இருக்கைன்னு சொல்லுங்க. எம்டிசியில் தான்மா, மாநகர பேருந்து நிலையத்தில் தான் இருக்கைகள் இருக்க இல்லம்மா, இருக்கைகள் இருக்கு. இப்ப நாங்க அப்படித்தானே வந்தோம். இருக்கைகள் இருக்கு இல்லையா? இருக்கைகள் இருக்கு. இது நம்ம தேவையான அளவு கழிப்பிட வசதி இருக்கு. தேவைன்னா அடிஷனலா போடலாம், ஒன்னும் இஷ்யூ இல்லை. நான் ஒரே ஒரு விஷயம் தான்மா, இந்த பேருந்து நிலையத்தை பொறுத்தளவில் தேவைகள் இன்னும் தேவைப்படும் என்பதில் நாங்கள் மாற்று கருத்தை கொள்ளவில்லை. ஆகவே தேவைகள் எதுவாக இருந்தாலும் முழு நேரம் இதில் கவனம் செலுத்தி கொண்டிருக்கின்றோம். துறை சார்ந்த நம்முடைய செயலாளர், உறுப்பினர் செயலாளர், சிஇஓ அனைவருமே முழு நேரம் இதில் கவனத்தை செலுத்தும். எஸ்சிடி பஸ்கள் இயக்கப்படுகின்ற இந்த சூழ்நிலையில் பார்த்தால் எஸ்சிடி சிஎம்டி முழு நேரம் இங்கே தான் இருக்கின்றார். ஆகவே தேவைகள் நிச்சயமாக இருக்கும். அதை நீங்கள் சுட்டிக்காட்டுவதால் குறையாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம்.
அந்த தேவைகளை எவ்வளவு விரைவாக நிறைவேற்ற முடியுமோ அவ்வளவு விரைவாக நிறைவேற்ற சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் தயாராக இருக்கிறது என்பதை மாத்திரம் நீங்கள் நிலையிலை வைத்து, எதுவாக இருந்தாலும் என்னிடம் கூட நேரடியாக தொடர்பு கொண்டு இந்த தேவைகள் இருக்கின்றது, மக்கள் இதனால் சிரமப்படுகிறார்கள், இதை நிவர்த்தி செய்யுங்கள் என்று எடுத்து கூறுங்கள். நிச்சயமாக அதற்குண்டான பணிகளை மேற்கொள்வோம். அதற்கடுத்து நாங்களும் 4-5 கன்சல்டன்ட்களை வைத்து மக்களுடைய தேவைகள் என்னென்ன என்பதை குறிப்பெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அவைகளையும் விரைவாக செய்வதற்குண்டான பணிகளை மேற்கொண்டிருக்கின்றோம். ஊடக நண்பர்கள் சொல்லுகின்ற அந்த பயணிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தருவதற்கு அவர்கள் சுட்டிக்காட்டுகின்ற பணிகளையும் மேற்கொண்டு வருகின்றோம். ஆகவே நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த பேருந்து நிலையத்தை மக்கள் முழுமையாக பயன்படுத்துகின்ற ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்குவதற்கு நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு தாருங்கள். உங்களுடைய அனைத்து குறைகளையும் நாங்கள் நிறைவு செய்து தருகிறோம் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். மருத்துவமனை, அரசு மருத்துவமனை உள்ள அமைக்கப்படுமா? அதுக்கான நடவடிக்கை ஆக்சுவலா இப்பொழுது இருக்கின்ற மருத்துவமனை, காவேரி மருத்துவமனையை பொறுத்த அளவில் முழுமையாக இலவசமாகத்தான் அங்கே மருத்துவம் பார்க்கப்படுகின்றது. அவர்களுக்கு மருந்து மாத்திரை தேவைப்பட்டால்தான் அவர்கள் பணம் கொடுத்து மருந்து மாத்திரையை வாங்குகிறார்கள். நீங்கள் கூறியபடி அதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றதா, அதற்கு பொருளாதாரம் இடம் தருகிறதா என்பதை கலந்தாய்வு செய்து முடிவெடுப்போம். அதே மாதிரி பிரைவேட் ஆம்புலன்ஸ் தான் நிக்குது. இங்க முழுமையா செயல்பாட்டுக்கு வரும்போது 108 ஆம்புலன்ஸ் வசதி இங்க செய்து தருவாங்க. கண்டிப்பாக 108 ஆம்புலன்ஸுக்கு ஏற்கனவே நாங்கள் ரெக்வஸ்டேஷன் கொடுத்துட்டோம். 108 ஆம்புலன்ஸ் அவங்க பயன்பாட்டுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. இன்று அல்லது நாளையிலிருந்து நிரந்தரமாக 108 ஆம்புலன்ஸை இங்கே உங்களுடைய இந்த கோரிக்கை உடனடியாக நிறைவேற்றப்படும். இன்னைக்கு எழுதிருந்தீங்க, பக்கத்திலே இருக்கார், அப்படியே கேட்டுங்களா அவரை. அப்படிலாம் ஒண்ணுமே இல்லைன்ட்டார். வந்தோடனே அவர் தான் முதல் கேட்டேன். இதாங்க அங்க பக்கத்திலே இருக்கார், கேளுங்க அவரு. அதெல்லாம் ஒண்ணுமே ஓட்டல. இன்னும் ஆம்னி பேருந்து உள்ள வரலாமா? 50,000 தாமா வந்திருக்கு. யாராவது கைட்டு இருப்பாங்க. அது அப்படி ஒண்ணும் இல்ல. அது ஒண்ணும் இல்ல, அது ஒண்ணும் இல்ல. வேற என்ன மேஜரா கேளுங்க. பஸ் ஸ்டாண்ட் இல்லங்க, பார்க்கிங் தான் அது. ஆமா, அதாவதுங்க பஸ் வந்து இப்போ 8 மணிக்கு இங்கேருந்து புறப்படணும்னு வச்சுங்க, அவங்க பேல கொண்டு வந்து பொழுதோடையே போட்டுருவாங்க. அந்த பே எங்களுக்கு ரிசர்வ் வேணும்னுவாங்க. அதனால் பேவை ரிசர்வ் கொடுக்க முடியாதுன்றதுக்காக நாங்கள் முடிச்சூரில் பெருநகர சென்னை வளர்ச்சி குழுமத்தோட செலவில் ஆமணி பஸ் உரிமையாளர்கள் எல்லாரையும் அழைச்சி வச்சு பேசி அந்த பஸ் ஸ்டாண்டை இன்ஸ்பெக்ஷன் பண்ண வச்சு அங்கே பண்ணியிருக்கோம். அவங்க அங்கே பார்க்கிங்கு, மற்ற கிளீனிங் ஒர்க்கு, மற்ற மெயின்டெனன்ஸ் எல்லாம் ஒர்க் பார்த்துக்கின்னு டைமுக்கு இங்கே வர்றதுக்கு வசதியாக அதை ஏற்படுத்தியிருக்கோம். அது மார்ச்சுக்குள்ள முடிச்சிருந்த பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ கூட அதை முடிச்சுட்டு அங்கே போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு ஏன் எக்ஸ்டெண்ட் ஆகுது? அவங்க இயக்க போறது இங்கிருந்து தான். இப்ப எங்க இருந்தாலுங்க, எங்க ஆம்பனி பஸ் 3 நேரம் இங்கேயே படுத்து தூங்க முடியாது இல்ல. எங்க இருந்தாவது வந்து தானே இங்க பார்க்கிங் வந்து இங்க பேசஞ்சர்ஸ் ஏத்தணும். அதனால அவங்களுக்கு ரொம்ப பக்கத்துல தான் முடிச்சூர்ல கொடுத்துருக்குறோம். அவங்க எல்லாரும் விருப்பப்பட்டு அவங்கள கொண்டு போய் இடத்த ஆய்வு பண்ணி அவங்களோட ஒரு தடவைக்கு 2 தடவை மீட்டிங் போட்டு தான் ஃபைனல் பண்ணியிருக்கோம். அது உண்மையிலேயே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பலனுள்ளதாக தான் இருக்கும். அந்த பஸ் டெர்மினல் நேற்றைக்கு கூட சொல்லுங்க. எல்முருகன் வந்து இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை சுற்றி பார்த்துவிட்டு குறைகள் சொன்னால் நிச்சயமாக அதை நிறைவு செய்ய இந்த அரசு தயாராக இருக்கின்றது. அவர்களுடைய வயிற்றெரிச்சல் இப்படிப்பட்ட விமான நிலையத்திற்கு நிகரான ஒரு பேருந்து நிலையத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. அதோடு இந்த பேருந்து நிலையத்திற்கு கலைஞர் 100 பேருந்து முனையம் என்று பெயரிடப்பட்டிருக்கின்றது என்ற வயிற்றெரிச்சலில் வாய்க்கு வந்ததை புகாராக அறிவிக்கிறார்கள். அவர் கழிப்பறைகளே வேலை செய்யவில்லை என்று எடுத்து கூறியிருக்கின்றார். நீங்களும் நிருபர்கள் காலையிலிருந்து என்னோடு வந்தீர்கள். அனைத்து கழிப்பறைகளுக்கும் நேரடியாக சென்று ஆய்வு செய்தோம். எந்த கழிப்பறையாவது வேலை செய்யாமல் இருக்கின்றதா சொல்லுங்கள். அதேபோல் அறகுறை பணிகளோடு இந்த பேருந்து நிலையம் திறக்கப்பட்டிருக்கிறது என்று எடுத்து கூறியிருக்கின்றார். இந்த பேருந்து நிலையத்தை முழுமையாக ஊடக நண்பர்கள் முழுமையாக எங்களோடு இப்போது சுற்றி பார்த்தீர்கள். எங்காவது பணிகள் குறையாக இருக்கின்றதா சொல்லுங்கள். அனைத்து பணிகளையும் முழுமையாக நிறைவேற்றியிருக்கின்றோம்.
மக்களுடைய தேவைக்கேற்ப ஒரு சில பணிகளை கூடுதலாக செய்யக்கூடிய நிலை இருக்கின்றதை தவிர பணிகள் எதையும் நாங்கள் அரைகுறையாக வைக்கவில்லை. முழுமையாக பணிகளை நிறைவு செய்த பிறகுதான் இந்த பேருந்து நிலையத்தை துறந்திருக்கின்றோம். அதேபோல் ஸ்டிக்கர் ஒட்டினார் என்கிறார்கள். 30% பணிகள் நிறைவுற்றிருந்த இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை 70% பணிகளை நிறைவேற்றிய அரசு மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவருடைய அரசு. அதோடு மட்டுமில்லாமல் கூடுதலாக அவர்கள் திட்டமிடப்பட்ட தொகையை விட 90 கோடி ரூபாயை அதிகமாக இந்த பேருந்து நிலையத்திற்கு செலவிட்டிருக்கின்றோம். எந்த வகையில் என்றால் சுமார் 1 கிலோமீட்டர் 200 மீட்டர் அளவிற்கு மழைநீர் வடிகால்களை அமைத்தது, புதிய காலநிலை பூங்காவை ஏற்படுத்தியது, அதேபோல் முடிச்சூர் சாலையில் ஆமினி பேருந்துகள் நிறுத்தி வருவதற்குண்டான பேருந்து முனையத்தை கட்டுவது, அதேபோல் நுழைவாயில் அமைப்பது, அதேபோல் காவல் நிலையம் பயணிகளுடைய பாதுகாப்பிற்கு காவல் நிலையத்தை அமைப்பது, அதேபோல் கிளாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனை ஏற்படுத்துவதற்கு 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு என்று கூடுதலாக 90 கோடி ரூபாய்க்கு மேலாக செலவு செய்ததால் தான் இன்றைக்கு தினந்தோறும் மக்கள் இந்த 6 நாட்கள் சிரமமின்றி இந்த கிளாம்பாக்கம் பேருந்தத்தை பயன்படுத்துகின்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே கிளாம்பாக்கம் பேருந்தத்தின் மீது குற்றச்சாட்டுகளை குறைகளை சொல்லி மக்களுடைய பயன்பாட்டிற்கு ஒரு பெரிய அத்தியாவசிய தேவையாக கிளம்ப போகின்ற இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை மக்களிடம் பீதியை கலப்புகின்ற அளவிற்கு இது போன்ற கருத்துக்களை பதிவிட வேண்டாம் என்று இந்த நேரத்தில் இந்த இடத்திலிருந்து அவர் முருகன் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அவரே வந்து சுட்டி பார்க்கட்டும், என்னென்ன குறைகள் என்று சொல்லட்டும். நாங்கள் அதிகாரிகளை அனுப்புகிறோம், தேவை என்றால் நாங்களே கூட உடன் வருகின்றோம். அந்த குறைகளை மக்களுடைய தேவைகளை நிறைவு செய்ய தயாராக இருக்கின்றோம். வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்ற குற்றச்சாட்டுகளை கூற வேண்டாம். தூங்குபவர்களை எழுப்பிவிடலாம், தூங்குபவர்கள் போல் நடிப்பவர்களை எழுப்ப முடியாது. ஆகவே அவர் உண்மையான குறைகளை சுட்டிக்காட்டினால் அதை நிறைவு செய்ய சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் தயாராக இருக்கின்றது. எனக்கு முடிஞ்சிச்சு சார், அவ்வளவுதான் சார். பண்ணிட்டோம்மா. இப்போ கூட பேட்டரி கார் புதுசு இன்னைக்கு வருது. இல்ல அவங்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் இல்ல, இப்போ அந்த பாதையை நாங்கள் இப்போ பயன்படுத்த போறதில்லை. புதிய பாதையை அமைப்பதற்கு திட்டமிட்டு விட்டோம். இன்றும் 2 நாட்களில் அந்த புதிய பாதையை உருவாக்கி கொள்கிறோம். நீங்கள் சொன்னது புரிஞ்சுது. அந்த இடத்துல நடுவில் வந்து அந்த ரேம்புக்கு நடுவில் ஒரு ஸ்டே கொடுக்கணும். அந்த ஸ்டே இல்லைன்றதால அவ்வளோ லென்த்துக்கு வர முடியாதுன்னு இது ஸ்பெசிஃபிகேஷனில். ஆனால் நான் அந்த ரிஸ்க் எடுக்காம டைரக்டாக இது உள்ள வர்றதுக்கு இப்போ வழி பண்ணிட்டு நேற்றே வந்து எஸ்டிமேட்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். நாளைக்கே அநேகமாக அந்த வேலையை ஆரம்பித்து 2 டேஸில் முடிச்சிடுவோம். அதுவரையில் வர்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு பேட்டரி காரை சொல்லியிருக்கிறோம். அந்த லிஃப்ட் எக்ஸலேட்டராண்ட ஆட்களை எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம். வர்றவங்களுக்கு சப்போர்ட்டிங் வேணா ஹெல்ப் பண்ணுறதுக்கும் ஆட்களை நியமிச்சிருக்கோம். டைவர்ட் ஆகிடுமா? எனக்கு ஒன்றும் இல்லை, இஷ்யூ இல்லை சொல்கிறதுக்கு. இந்த சப்ஜெக்ட் டைவர்ட் ஆகிடும். அவருக்கு வேலை இல்லைம்மா, ரிட்டையர்ட் ஆகிட்டாருமா. ஏதாவது ஒன்று சொல்லிக்கின்னு தானமா இருக்கணும். அவரு யாருக்குமா அவரை தெரியும்? ஏதோ ஒன்று அவர் இருக்கணும் ஃபீல்டுன்றதுக்காக சொல்கிறார். ஏமா டீப் யார் அவரா? இல்ல அதான் சொன்னேன் நீ இல்லையா? அப்போ சொல்லிட்டோமா? கேட்டு வாங்கிக்கோமா? கேட்டு வாங்கிக்கோமா? இப்ப கூட பேட்டரி வெஹிக்கிளோட வந்தவங்கள பேட்டி பாரு. தம்பி, இந்த பஸ் ஸ்டாண்டோட நிறுத்தினா இல்ல நீ கேட்ட கேள்விக்கும் நான் சொன்ன பதிலுக்கும் ஹைலைட் ஆகும், மக்களுக்கு போய் சேரும், அரசியல் கட்சிக்கு சேரும். நீ இங்கிருந்து எங்கெங்கயோ எடுத்து போன்னு வச்சுக்க, அங்கங்க